அகத்தியர் ஒரு சாதாரண முனிவர் அல்ல. தெய்வீக கலசத்திலிருந்து பிறந்த சித்தர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் மற்றும் பார்வதி திருமணத்தின் போது பூமி சமநிலையை காக்க தெற்கே அனுப்பப்பட்டவர் அகத்தியர். அதன்பின் பொதிகை மலையில் தங்கி தமிழ், சித்த மருத்துவம், யோகம் மற்றும் ஆன்மீக ஞானத்தை உலகிற்கு பரப்பினார். பாபநாசம், குற்றாலம், இராமேஸ்வரம் போன்ற பல தலங்களில் அவர் வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இன்றும் பொதிகை மலையில் அகத்தியரின் சக்தி இருப்பதாக பலர் கூறுகின்றனர். அவரின் ஜீவ சமாதி இன்னும் மர்மமாகவே உள்ளது. சிலர் அவர் இன்னும் சூட்சுமமாக வாழ்கிறார் என்றும் நம்புகின்றனர். கடலை குடித்த முனிவர், விந்திய மலையை தாழ்த்திய ஞானி, தமிழின் மறைக்கப்பட்ட சித்தர், அவர்தான் அகத்தியர். இப்படிப்பட்ட சித்தர் ரகசியங்கள், ஆன்மீக வரலாறுகள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.